வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். ராகு கேது பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்சமயம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது கேது திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும், இல்லைன்னா பொருந்தாது. ராகு கேது இருவருமே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 180 டிகிரி வித்தியாசத்தில் நேர் எதிரெதிராக இருப்பாங்க. எல்லா கிரகங்களும் முன்னோக்கி சென்றால் ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுவாங்க. இருவருக்கும் இடையில் 180 டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால பெயர்ச்சியும் ஒரே நேரத்தில் ஆகும். நீங்கள் பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ராசி லக்னம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பிறக்கும்போது விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்கும்போது சனி திசை நடந்திருக்கும். அதற்கு பிறகு புதன் திசை, அதற்கு பிறகு கேது திசை, அப்புறம் சுக்கிர திசை. இப்படி திசைகள் வரிசையாக வரும். அதாவது பிறக்கும்போது இருந்த சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருந்து அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வராரு. அப்புறம் மூல நட்சத்திரம், அதன் பிறகு பூராட நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறிட்டு வரனால பிறந்ததிலிருந்து நமக்கு திசைகளும் மாறிட்டு வருது. சந்திரன் நகர்ந்துக்கிட்டே போகிறனால பிறந்த ராசி நிலையில்லாதது. அதனால் ராசியை வச்சு பலன்களை பார்க்கக்கூடாது. பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன்களை பார்க்கணும். அதனால் இங்கே நான் லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன்களை சொல்லியிருக்கிறேன். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னத்திலே ராகு பகவானும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும் வராரு. இந்த அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பாகும். இவ்வளவு நாளாக திருமணம் தடைபட்டு இருந்திருக்கும். அது இப்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் சீக்கிரமாக கைகூடி வரும். தொழிலில் பார்ட்னருக்கு இடையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சரியாகிடும். இவ்வளவு நாளாக மன நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உடம்பை சரியாக கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போது சரியாகி உடல் ஆரோக்கியம் அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். உங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும். மற்றவங்க சொல் பேச்சு கேட்காம எந்த ஒரு விஷயத்திலையும் தானே முடிவெடுப்பீங்க. இதனால் பல நன்மைகளையும் நீங்கள் அடைவீங்க. பண வரவு செலவு உங்களுக்கு சரிசமமாக இருக்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து முன்னோக்கி போகிறீங்களோ அது உங்களுக்கு கைகூடி வரும். ஒரு சிலர் பொது தொண்டுகளில் ஈடுபட்டு புகழ் அடைவீங்க. ராகு கேது சம்பந்தமாக மேலும் விரிவான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பலன்களை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை சம்பந்தமான உத்தியோகம், தொழில், பணவரவு, சொந்த வீடு, திருமணம், குழந்தைகள், கடன் பிரச்சனை, காதல் கைகூடுதல், நோய் தீருமா, சொந்தமாக வாகனம் எப்போ அமையும், எப்போ பணக்காரனாவேன், வெளிநாடு போக முடியுமா, இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருமண பொருத்தம் பிரசன்ன ஜோதிடமும் பார்க்கப்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.